வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்போம். நல்லாவே இருப்போங்க. என்னோட நிகழ்ச்சி எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கு நான் ஒரு நிறைவோட இருக்கேன்னா, என் நிகழ்ச்சிகள் கொடுத்த ஒரு மனநிறைவும், மகிழ்ச்சியும் தான். அதுக்கு முக்கியமா என்னோட உடல் பலம், அதுக்கான பயிற்சி, அந்த பயிற்சியில இருக்கக்கூடிய சக்தி. எனக்கு 2 சக்தி இருக்கு. உங்களுக்கெல்லாம் தெரியும். ஒண்ணு என்னோட தோழி திருநங்கை சக்தி பாஸ்கரோட சக்தி. இன்னொன்னு என் மனதில் இருக்கக்கூடிய சிவம் எனும் சக்தி. அதை எப்பயுமே நான் உள்ளுக்குள்ளார வச்சு என்ன சிவமா நினைச்சு பார்த்துட்டே அதை நான் மெருகேற்றி கொண்டே இருப்பேன். நான் ஆடக்கூடிய எத்தனையோ பாடல்கள் என்னை ரொம்ப ஈர்த்தது உண்டு. குறிப்பா நான் தேவாரம்லாம் ஆடுற பொழுதும் அதுக்கு விளக்கங்கள் சொல்லி ஆடுற பொழுதும் எல்லாரும் சிலிர்த்து போயிடுவாங்க. ஒரே நர்த்தகி தான், ஒரே மேடை தான், ரசிகர்கள் மாத்திரம்தான், உலகளாவி வெவ்வேறு மொழி, மதம், நாடு, இனம், ஆனா எல்லாரையும் சிவம் கண்கள் பணிக்க வைக்கும் தெரியுமா? நிறைய என்னோட காணொளிகள்ல நீங்க பார்க்கலாம். வட மாநிலத்தவரோ, அது ஜப்பான் ஆகட்டும், அல்லது ஐரோப்பாவாகட்டும், அல்லது ஆங்கிலேய நாடுகளாகட்டும், சிவம் நானே அப்படியே சிலிர்த்து போயிடுவாங்க. அதுல என்னோட நடனம் அவங்கள உருக்கல. அந்த நடனத்துக்குள்ள இருக்க சிவம் உருக்கி இருக்கு. இதுல திரு அங்கமாலைன்னு இன்னைக்கு நான் எப்பயுமே ஆடக்கூடிய ஒரு தேவாரம், திருநாவுக்கரசு சாமியோட தேவாரம். அப்பர் அப்படின்னு உயர்வா சொல்லுவோமே, அந்த அப்பர் எழுதிய திரு அங்கமாலை. உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எதுக்கு பயன்னு எழுதியிருப்பாருங்க. நீங்க இனிமே நீங்களும் சரி, படித்த சிவ அன்பர்களுக்கு நான் சொல்லணுங்கிறதே இல்லை. திரு அங்கமாலைனோடனே அவங்க சிலிர்த்து போய் உட்கார்ந்துருவாங்க. ஏன்னா அதெல்லாம் சீவன் சிவமா உலாவறவங்க இல்லையா? ஆனா உங்க குழந்தைகளையும் நீங்களும் திரு அங்கமாலைனா என்னத்தையும் நத்தையும் சொல்றாங்களேன்னு போய் படிக்கலாம். தலையே நீ வணங்காய் தலைமாலை தலைக்கணிந்துன்னு ஆரம்பிப்பார். தலையாலே வழி தேடும் தலைவனை தலையே நீ வணங்காய். அடுத்தது, கண்கால் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை எந்தோள் வீசி நின்ற ஆடும் பிரான் தன்னை கண்கால் காண்மின்களோ, எந்தோளை வீசி ஆடு நிக்கக்கூடிய அந்த பிரான கண்ணை திறந்து ஒரு சொட்டு கூட சிலிக்காது சிமிட்டாது பார்த்து மகிழுங்கிறது தான் அது. அதுதான் கண்ணோட பலன்னு சொல்றார். செவிகால் கேண்மின்களோ, ஐயோ காதுகளே கேளுங்களே கேளுங்களே, தன் காதை சொல்லல, உலகத்தார் காதுகளை, உலக உயிர்களின் காதுகளை எல்லாம் சத்தம் கொடுத்து எழுப்புறார். எப்படி? எம் இறை செம்பவளை எரிபோல் மேனிபிரான் திறம் எப்போதும் செவிகள், அவரோட திறத்தை அப்படியே கேளு கேளு கேட்டுக்கொண்டே இருன்னு. மூக்கே நீமுரலாய் முது காடு உரை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை, அப்படியே மூக்குல முரளணுமா. என்ன ஒரு உபமானம்ல. வாயே வாழ்த்து கண்டாய், நல்லா வாழ்த்தலாங்க. கண்ணதாசன் வரிகள் தெரியுமே, உயிர்கள் எல்லாம் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் பொழுது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன்னருள் என்றோ. நல்லா வாழ்த்தலாம் எல்லாரையும். திட்டுறதுக்கு எவ்வளவு வாயை பயன்படுத்துறோம், வாழ்த்த நிறைய இன்னும் பயன்படுத்துங்க, உங்களுக்கே மகிழ்ச்சியா இருக்கும். வாழ்த்திட்ட உடனே ஒரு நிறைவு வரும். அப்படி ஆடும் பிரான வாழ்த்த சொல்றாங்க. நெஞ்சே நீ நினையா, இங்கதான் நான் கரைஞ்சு போயிடுவேன். நான் கரைஞ்சுதான் மற்றவர்களை கரைய வைப்பேன். புன்சடை நிமலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை நெஞ்சே நீ நினையா. ஏன்னா அதுக்குள்ளதானே இருக்கான். நமக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கும் இடம் விட்டு இல்லாத இடம்லாம் தேடுறோம். கைகால் கூப்பித் தொழிர் கடி மாமலர் தூவி நின்ற பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமனை. கைகாலில் அப்படி கையிலெல்லாம் கூப்பிடணுமா, மேல உயர்த்தி சிவா சிவான்னு கூப்பிடணுமா. ஆக்கையால் பயன் என்ன, அரண்கோயில் வளம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி எண்ணாத இவ்வாக்கையால் பயன் என்ன. வாழ்க்கையோ ஆக்கையோ, அரண்னோட கோவிலை சுற்றி சுற்றி வளம் வந்து சிவா சிவான்னு சொல்லாத இந்த வாழ்க்கையாலேயோ ஆக்கையாலேயோ பயன் என்னங்கிறாரு. கால்களால் பயன் என்ன, என்னென்னவோ செய்யுது இந்த கால்கள், எங்கெங்கேயோ போகுது, போக வேணாங்கிற இடத்த மனசு சொன்னா கூட போகுது. ஆனா அவர் என்ன சொல்றாரு, கரைகண்டன் உரைகோயில் கோல கோபுரம் கோகரணம், அப்படி கோகரணம் போட்டு சுற்றி சுற்றி வராத, அதுக்கு பயன்படாத இந்த கால்கள்ல பயன் என்ன. அதனால காலே அரண் கோயிலை சுத்தி வான்னு சொல்றாரு. குற்றாறு ஆர்வலரோ உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்து உரை கூத்த நல்லால் நமக்கு உற்றார ஆர்வலரோ.
குற்றாலம் போனா அவர் மேலதான் அதை பாடியிருக்கிறாரு. திருக்குற்றாலநாதர் குளிக்க மட்டும் போகாதீங்க. குற்றாலம் சுற்றுப்பயணமா போறப்பயே அந்த திருக்குற்றாலநாதர் ரொம்ப பழமையான ஒரு கிழவன். போய் பாருங்க. இந்த பாடலை நான் ஆடி ஆடி திளைத்து ரசிகர்களை எல்லாம் நெகிழ வச்ச உடனே எனக்கு மாற்றுத்திறனாளிகள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு ஒரு குறைகளை சொல்லி நம்ம மனிதர்களுக்குள்ள உயிர்களுக்குள்ள வேறுபடுத்துறோம் இல்லையா, அதை பற்றின நினைவு வந்தது. நானும் உங்க பார்வையில் ஒரு திருநங்கை இல்லையா, அதுக்கு ஒரு கவிதை எழுதினேன். இந்த காணொளியில நீங்க திரு அங்கமாலையை போய் இன்புற படிச்சு அதோட பொருளை புரிஞ்சுக்கங்க. இதுக்கு இணையா நான் எழுதி இருக்கக்கூடிய அந்த உருவகம் உடலகம் அப்படிங்கிறத அடுத்த காணொளியில என் கவிதையோட உங்களுக்கு நல்ல ஒரு பசுமையான இடத்துல இருந்து அமைதியா பேசி சொல்றேன். சந்திப்போம்.